அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம மயில் ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை வந்து செக் பண்ண சொல்கிறாங்க. செக் பண்ணும்போது ஸ்கேன் ரிப்போர்ட்டுக்காக ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காங்க. பார்க்கும்போது என்ன பண்ணாங்கன்னா மயில் வந்து, மேடம் என்னோட குழந்தை நல்லா இருக்கா, டிவியில் காட்டுங்க நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே டாக்டர் வந்து வாமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்ததுமே நம்ம கோமதி, மயிலோட அம்மா மயிலுன்னு எல்லாருமே குழந்தை எப்படி இருக்குது, அதை நாங்கள் எப்படி டெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற வரையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதை கேட்ட டாக்டர் வந்து கொஞ்சம் என்ன பண்ணேன்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து வீட்டில் எதனா அந்த கிட்டு வாங்கி டெஸ்ட் பண்ண தான் சொன்னீங்க. கிட்டு வந்து மேக்ஸிமம் இப்படி நடக்காது, ஆனால் ஒரு சிலருக்கு இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த கிட்டு வந்து ஃபெயிலியர் பால்ஸ் ஆகிருக்கு. ஏன்னா மயில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அப்படின்றத தெளிவுபடுத்துகிறாங்க. இதை கேட்டதுமே எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிச்சுறாங்க. நம்ம சரவணனுமே கண் கலங்க போய் அந்த இடத்த விட்டு வெளியில் வராரு. ஏன்னா நம்ம மயில் வந்து நம்மளை ஏமாத்துறாளோ அப்படிங்கிற எண்ணம் நம்ம சரவணனோட மனசுக்குள்ளே வந்துருச்சு. ஆரம்பத்தில் நிறைய பொய்யை சொல்லி ஏமாத்தினதுனால இப்போ உண்மையை சொல்கிற நம்ம மயிலை நம்ப முடியாத அளவுக்கு சரவணன் வந்து ஃபீல் பண்ணுறாரு. உடனே என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜி, கதிர் எல்லாருமே இதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க. வருத்தப்பட்டாலும் வேறு வழியில் வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை ரொம்பவே சத்தம் போட்டு கூப்பிட்டுட்டு எல்லாருமா சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வர்றது கூட தெரியாத ரொம்பவே மெய்மறந்து அந்த இழந்த விஷயத்தை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே கதிர் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு இறங்குங்க அப்படின்னு சொல்ல, மயில் வந்து சரவண் மாமா நம்மக்கிட்ட பேசிட மாட்டாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஏக்கத்தோடு நம்ம மயில் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஆனால் நம்ம சரவணன் வந்து மயில் மேலே ரொம்பவே கோவத்தோட உச்சக்கட்டத்தில் இருக்கார். அதனால் மயில்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கூட பேசாத, நான் இங்கேருந்து கடைக்கு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கடைக்கு கிளம்ப பார்க்குறாங்க. கூடவே நம்ம கதிர் ஒரு பக்கம், ஆனால் இருந்தேன் வா வீட்டுக்குள்ளே வந்துன்னா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவண்கிட்ட எவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. கடையில் ஆர்டர்ஸ்லாம் கொடுக்கணும், நான் கிளம்புறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் போகிறதுக்கு பார்க்குறாரு. வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகுறதில்ல, வேறு வழி இல்லாமல் விட்டுட்டு நடந்தே போகலான்னு போகிறாரு. இதை பார்த்து நம்ம கதிர் வந்து பின்தொடர்ந்து நம்ம சரவண் பின்னாடி நடந்து கூட போயிட்டுருக்காரு. இன்னொரு பக்கம் வீட்டில் வந்து எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க. அரசு ஒரு பக்கம், அண்ணி அழாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க, ஒன்றும் ஆகாது, இதை தாண்டி இன்னும் நிறைய குழந்தைய பெற்றுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் நம்ம மயிலோட அம்மா வந்து இதை நாங்கள் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு இருந்தோம், அவரும் சரி நாங்களும் சரி, நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் இதுதானே குழந்தை, அதனால் நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தோம், கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம கோமதி ஒரு பக்கம் பூஜை அறையில் போய் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. என்னாக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.